அன்புக்குரிய தோழர்களே, நண்பர்களே, மார்க்சிய லெனினிய ஆய்வு பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டின் மே 1ஆம் நாள் முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு எதிரான தொழிலாளர் வர்க்கத்தின் புரட்சிகர போராட்டத்தின் வரலாற்றின் திருப்புமுனை இந்நாள். உலகெங்கும் தொழிலாளர் தினமாக உழைப்பாளி வர்க்கம் இந்நாளை ஏந்தி நிற்கிறது. புரட்சிகர உணர்வுகளை புதுப்பித்துக் கொண்டு பொது உடைமை லட்சியங்களை நோக்கி முன்னேற உறுதியேற்கிறது தொழிலாளி வர்க்கம். மே தின வரலாற்றை நினைவுபடுத்திக் கொள்வது இன்று அவசியமாகும். உலகின் நிலவுடைமை உற்பத்தி முறையின் வளர்ச்சி போக்கில் வேளாண்மை முதன்மை வகித்த சூழலில் கைவினை தொழில்களில் பெருமளவு உற்பத்தி செய்வது இயலாததாக இருந்தது. உபரி உற்பத்தி கணிசமாக உயர்ந்ததும் சந்தைப்படுத்தலுக்கு நில உடைமை உற்பத்தி முறை தடையாக இருந்தது. பண்ணை அடிமைகள் நிலைமைகள் கொடுந்துயரமானதாக இருந்தது. இதனூடே உபரி உற்பத்தி லாபத்தை மூலதனமாக்கி நில உடைமை சமூகத்திற்குள்ளேயே முதலாளி வர்க்கம் வளர்ந்து கொண்டிருந்தது. நகர்ப்புற பட்டறைகள், தொலைதூர வணிகம் ஆகியவை மூலம் வளர்ந்து வந்த முதலாளி வர்க்கம் மூலதனம் சேர்ந்தவுடன் நிலவுடைமை முறையை தகர்த்து முதலாளித்துவத்தை நிறுவியது. இந்தியாவில் நிலவுடைமையை தகர்க்காமல் பெரும் நில உடைமையாளர்களை இணைத்து கொண்டு முதலாளித்துவம் தோன்றியதன் விளைவாகவே மத, சாதி, மூட நம்பிக்கைகள் ஆகியன இன்றளவும் தொடர்கின்றன. முதலாளித்துவ எதிர்ப்பையும் சோசியலிச மாற்றை கட்டமைப்பதற்கும் இவை பெரும் இடையூறுகளாக இருப்பதுடன் முதலாளித்துவ ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டு புதிய வகை பாசிசத்தை கட்டமைக்க முதலாளித்துவத்திற்கு துணை புரியும் கருவிகளாகவும் உள்ளன. இந்நிலையில் 1760 1840 காலகட்டத்தில் இங்கிலாந்தில் தொடங்கிய தொழில் புரட்சியின் புதிய எந்திர கண்டுபிடிப்புகள், நெசவு எந்திரம், நீராவி என்ஜின் போன்ற கண்டுபிடிப்புகள் உற்பத்தி முறையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. கப்பல் பயணங்கள் மூலம் புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு பன்னாட்டு சந்தைகள் உருவாகின. ஐரோப்பாவிலும் மற்றும் பிற நாடுகளிலும் தொழிற்புரட்சியும் பன்னாட்டு சந்தை தேடலும் பரவின. கிராம மக்கள் இடப்பெயர்வு, நகரமயமாக்கல் பெருகின. முதலாளித்துவம் நிலைநிறுத்தப்பட்டது. முதலாளித்துவத்தின் தோற்றம் அதன் உற்பத்தி முறைக்கு உயிர்நாடியான தொழிலாளி வர்க்கத்தையும் தவிர்க்க முடியாமல் உருவாக்கியது. கிராமப்புறங்களின் பண்ணை அடிமைகளும் கைவினைஞர்களும் நகரங்களுக்கு பெயர்ந்து பெரும் ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களாக மாறினர். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் தொழிலாளர்கள் வாழ்க்கை கொடுந்துயரமானதாக இருந்தது. 15 முதல் 18 மணி நேர வரை வேலை, உயிர் வாழ்வதற்கான குறைந்த கூலி, அதிலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு மிக குறைந்த கூலி, பாலியல் சுரண்டல், பாதுகாப்பற்ற வேலை நிலைமைகள், கடும் வறுமை என கொடூர சிறையின் கைதிகளாக உழன்றனர். மெல்ல மெல்ல இக்கொடுமைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் குமுறி எழத் தொடங்கினர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிலாளர் உரிமைகள் கோரியும் வேலை நிலைமைகளை மேம்படுத்த கோரியும் தொழிற்சங்கங்கள் தோன்றின. 1839, 1842, 1848ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் தீவிரமாக தொழிலாளர்களால் நடத்தப்பட்ட மக்கள் சாசன இயக்கம் ஆண் தொழிலாளர்களுக்கு வாக்குரிமையும் அரசியல் உரிமையும் கோரியது. உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்துடன் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் ஆகியோர் 21/2/1848 வெளியிட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கை தொழிலாளி வர்க்க தலைமையில் மக்களின் கைகளில் அரசியல் அதிகாரம் அமைவது குறித்து பெரும் விவாதத்தை கிளப்பிவிட்டது. முதலாளிகள் கொலை நடுங்கி போனார்கள். கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்கு எதிராக முதலாளிகள் கடும் அவதூறுகளையும் பரப்புரைகளையும் பரப்பினார்கள். தொழிலாளி வர்க்க சிந்தனைகளின் ஊற்றுக்கண்ணாக இருந்த காரல் மார்க்ஸை
நாடு கடத்துவது உட்பட பல ஒடுக்குமுறைகள் ஏவிவிட்டப்பட்டன பல நாடுகளின் அரசுகளால். 28/9/1864 முதலாம் அகிலம் என அழைக்கப்படும் அனைத்துலக ஆண் தொழிலாளர் சங்கம் லண்டனில் காரல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ் ஆகியோரை அறிவுசார் தலைவர்களாக கொண்டு அமைக்கப்பட்டது. உலக தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் உரிமைகள், சோஷலிசம் ஆகியவைகளை நோக்கங்களாக அறிவித்தது. 1866 ஜெனீவாவில் நடைபெற்ற அதன் மாநாட்டில்தான் 8 மணி நேரம் வேலை என்ற கோரிக்கைக்கு ஆதரவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1869 1872 மாநாடுகளை தொடர்ந்து அரசியல் ஒடுக்குமுறைகளால் 1876 அந்த அமைப்பு கலைக்கப்பட்டது. 1871 மார்ச் 21 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் தொடங்கிய பாரிஸ் கம்யூன் புரட்சி 72 நாட்களே நீடித்தாலும் சோஷலிச கருத்துக்களின் தாக்கம் கொண்ட தொழிலாளர் அரசு மக்களுக்கானதாக எப்படி செயல்படும் என்பதற்கும் நீடிக்க செய்ய வேண்டியவை குறித்த படிப்பினைகளுக்கும் கம்யூன் புரட்சியாளர்களின் தியாகத்திற்கும் போராட்ட உறுதிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். ரஷ்ய சீன புரட்சிகளின் வெற்றிக்கு வெளிச்சம் பாய்ச்சியதில் இந்த தொழிலாளர் புரட்சிக்கும் அரசுக்கும் பங்குண்டு. 8 மணி நேரம் வேலை என்ற முதலாம் அகிலத்தின் தீர்மானம் கடுமையாக சுரண்டப்பட்ட தொழிலாளர்களின் இதயங்களை கவி பிடித்தது. இக்கோரிக்கையை வலியுறுத்தி 1886 மே 1 அமெரிக்கா முழுவதும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சிகாகோ நகரில் மாபெரும் வகையில் போராட்டம் நடைபெற்றது. முதலாளித்துவ அரசின் காவல்துறை, நீதித்துறை ஆகியன முதலாளி வர்க்கத்தின் நலன்களை காக்கும் சிறப்பு ஒடுக்குமுறை படைகள் என்பதை மெக்கார்மிக் அறுவடை இயந்திர ஆலையில் நடந்த நிகழ்வு வெளிப்படுத்தியது. மே 3 அவ்வாலையில் வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளர்கள் மீது காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 2 தொழிலாளர்கள் மட்டுமே கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. மே 4, 1886 அன்று மெக்கார்மிக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் கொல்லப்பட்ட தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் சிகாகோவின் ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் தொழிலாளர்கள் அமைதியாக கூடினர். நகர மேயர் கார்ட்டர் ஹாரிசன் கூட்டத்தை பார்வையிட்டுவிட்டு இது அமைதியான கூட்டம்தான் என குறிப்பிட்டுவிட்டு சென்று விட்டார். மேயர் சென்ற பிறகு மழையால் கூட்டம் குறைய தொடங்கிய தருணத்தில் காவல்துறை கேப்டன் வில்லியம் வார்டு சட்டவிரோதமாக கூட்டத்தை கலைக்க ஆணையிட்டார். அப்போது யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஒரு குண்டை காவல்துறையினர் மீது வீசினார். இது காவல்துறை ஏற்பாடு செய்த ஆள் ஒருவரின் சதி செயலே. தொழிலாளர் இயக்கத்தை ஒடுக்க இது ஒரு சாக்காக பயன்படுத்தப்பட்டது. குண்டு வெடித்து ஒரு காவலர் இறந்ததும் உடனடியாக காவல்துறை கூடியிருந்த மக்கள் மீது கண்மூடித்தனமாக சுட்டது. அன்றைய தினம் குறைந்தது 7 காவலர்கள் மற்றும் பல பொதுமக்கள் 4 முதல் 8 பேர் மட்டுமே இறந்ததாக சொல்லப்படுகிறது. கொல்லப்பட்டனர். பலர் படுகாயம் அடைந்தனர். சதி, கொலையை தூண்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டு 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சதி வழக்கு முதலாளித்துவ நீதித்துறையின் போலித்தனத்தை காட்டியது. குண்டை வீசியவர் யார் என்பது நிரூபிக்கப்படவில்லை. மாறாக கண்டன கூட்டத்திற்கு தலைமையேற்ற தோழர்களின் சிந்தனையும் எழுத்துக்களும் பேச்சுக்களுமே குற்றமாக வழக்கில் முன்னிறுத்தப்பட்டது. முறையான விசாரணை நடத்தப்படாத புனையப்பட்ட இந்த சதி வழக்கில் நீதிபதி ஜோசப் கேரி 5 பேர்களுக்கு தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்புரைத்தார். கீழ்கண்ட 4 தலைவர்களை நவம்பர் 11, 1887 அன்று தூக்கிலிட்டு கொன்றனர். இதை கருப்பு நவம்பர் என வரலாறு பதிவு செய்துள்ளது. தூக்கிலிடப்பட்டவர்கள் 31 வயதான ஜெர்மனியிலிருந்து குடியேறிய ஆகஸ்ட் ஸ்பைஸ்,
என்பவர் சிறந்த பேச்சாளர் மற்றும் மார்க்சிய அறிஞர், தொழிலாளர் செய்தித்தாளின் ஆசிரியர். ஹேமார்க்கெட் சதுக்க கண்டன கூட்டத்தில் பேசியவர். வெறும் வார்த்தைகளுக்காக தூக்கிலிடப்பட்ட முதல் மார்க்சிய ஊடகவியலாளர். விசாரணையின் போது ஆகஸ்ட் ஸ்பைஸ் சொன்னார், எங்கள் குரல் வளைகளை நெறித்து மௌனமாக்கலாம், ஆனால் எங்கள் மௌனம் எங்கள் குரல்களை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததாக ஒலிக்கும் நாள் வந்தே தீரும் என்ற அவரது முழக்கம் மே தினமான இன்று காற்றில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 29 வயதான அடோல்ஃப் ஃபிஷரும் ஜெர்மன் குடியேறியே. கல்வி மற்றும் தற்காப்பு சங்கம் என்ற தீவிர தொழிலாளர் ஆயுதக் குழுவின் உறுப்பினர் அவர். முதலாளித்துவம் அமைதியான மாற்றத்தை அனுமதிக்காது. எனவே பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைக்காக ஆயுதமேந்தி போராடுவதில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் அவர். 50 வயது ஜார்ஜ் ஏங்கலும் ஜெர்மன் குடியேறியே அச்சு தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். ஆனால் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர். வீட்டில் இருந்த அவரை இந்த சதி வழக்கில் சேர்த்து கைது செய்தனர். அவர் கூறினார், இது ஒரு வன்முறை. சட்டத்தை கொண்டு சுரண்டும் வர்க்கம் சுரண்டப்படும் வர்க்கத்தை ஒடுக்கும் செயல் என்றார். அவர் மீதான குற்றச்சாட்டு என்பது வெறும் தொழிலாளர் அரசியல் மீது நம்பிக்கை கொண்டவர் அவர் என்பது மட்டுமே. 39 வயதுடைய ஆல்பர்ட் பார்சன்ஸ் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். இவ்வழக்கின் ஒரே அமெரிக்க குடிமகன். த அலாம் என்ற ஆங்கில இதழின் ஆசிரியர். கைதை தவிர்க்க தலைமறைவானாலும் பின்னர் விசாரணையின் போது தானாகவே நீதிமன்றத்தில் சரணடைந்தார். வர்க்க நலன் என்பது தேசிய நலனை மீறியது என்பதற்கான சான்று இவர். ஒரு ஏழை அமெரிக்கர் ஐரோப்பிய குடியேறிகளுடன் இணைந்து முதலாளித்துவத்தை எதிர்த்ததற்காக தூக்கிலிடப்பட்டார். 22 வயதேயான லூயிஸ் லிங்கும் ஜெர்மனிய குடியேறியே. இவர் தச்சு தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். இயக்கத்தின் இளைய மற்றும் மிக தீவிரமான தலைவர். தூக்கு தண்டனைக்கு முந்தைய நாள் ஒரு சுருட்டு வெடிகுண்டை வாயில் வைத்து வெடிக்கச் செய்து தற்கொலை செய்து கொண்டார். அரசின் கொலை இயந்திரத்திற்கு அடிபணிய மறுத்து தனது இறப்பின் மூலம் தனது உடலையே ஆயுதமாக மாற்றிய தனி வகை கிளர்ச்சியாளர் இவர். கைது செய்யப்பட்ட போது கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த மெத்தடிஸ்ட் பாதிரியான சாமுவேல் ஃபீல்டன் மற்றும் கூட்டம் நடைபெற்ற போது மற்றொரு இடத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த ஜெர்மன் அறிவாளி மைக்கேலி ஷாப் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அமெரிக்க குடிமகனும் குறிப்பிட்ட நாளில் கூட்டத்திற்கு செல்லாதவருமான ஆஸ்கார் நீபேக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1893 இல்லினாய்ஸ் கவர்னராக இருந்த ஜான் பீட்டர் ஆல்ட் கெல்ட் இந்த விசாரணையை ஒரு போலி நாடகம் என்றும் நீதிபதி பாரபட்சமாக இருந்தார் என்றும் அறிவித்து மேற்கண்ட மூவருக்கும் மன்னிப்பு வழங்கினார். இதற்காக அவர் தனது அரசியல் வாழ்க்கையே இழந்தார். 1889 பாரிஸில் கூடிய 2ஆம் சோசியலிச அகிலம் ஹேமார்க்கெட் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் மே 1ஆம் தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக அதிகாரபூர்வமாக அறிவித்தது. இன்றளவும் தொழிலாளி வர்க்கத்தின் புதிய சமத்துவ உலகத்தை படைப்பதை நோக்கி தொடர்கிறது. நெருக்கடிகளால் சூழப்பட்டு திணறும் முதலாளி வர்க்கம் செயற்கை தொழில்நுட்பம், டிஜிட்டல் மயம், குவாண்டம் முறை என புது புது தொழில்நுட்பங்களை கையகப்படுத்தி ஏகபோகமாக சுரண்டலை நீட்டித்து உயிர் வாழ கடும் முயற்சிகளை செய்கிறது. தொழிலாளி வர்க்கத்தை அழித்து அடிமை சமூகமாக மாற்ற துடிதுடிக்கிறது. அதன் வெளிப்பாடே இன்றை பல தளங்களில் பார்க்க முடிகிறது. தற்போது உலக மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் போர் வெறியுடன் அமெரிக்க ஏகாதிபத்திய முதலாளித்துவம் அலைவதை காண்கிறோம். அதன் அடியாளாக செயல்படும் மேற்காசியாவின் இராணுவ ரவுடி இஸ்ரேலின் அட்டூழியங்களை
கொலைபாதகங்களைக் கண்டு பதறுகிறோம். குழந்தைகள், பெண்கள் உட்பட பாலஸ்தீன இனத்தையே அழித்தொழிக்கும் இஸ்ரேலிய யூத இனவெறியை எதிர்த்து இன்று அமெரிக்க மக்கள் உட்பட உலக நாடுகளின் மக்கள் அனைவரும் கண்டனம் முழங்குகின்றனர். அமெரிக்காவின் தன்னிச்சையான ஈரான் மீதான போர், வெனிசுலா அதிபரை கடத்தி அதன் எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துவது, கிரீன்லாந்தை அதன் அரிய கனிம வளங்களை கொள்ளையடிக்க விலை பேசுவது போன்ற அமெரிக்க அதிபரின் அடாவடிகள் அதன் கூட்டாளிகளிடமிருந்தும் பிற நாடுகளிடமிருந்தும் அதை தனிமைப்படுத்தியுள்ளது. உலக நாணயமாக ஆதிக்கம் செலுத்திய டாலரின் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. மாற்று உலக நாணயம் உருவாக்கும் முயற்சிகளை பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கி முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பா தொடங்கி உலகம் முழுவதும் முதலாளித்துவம் பெரும் நெருக்கடியை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடையாளமே உலக முதலாளிகளுக்கு தலைமை தாங்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் போர் வெறியாட்டம். ஆனால் அதனால் விளையும் இன்னல்களை ஏற்கப் போவது உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள், விவசாயிகள், ஏழைகள் மற்றும் சாதாரண நடுத்தர மக்களே. ஹேமார்க்கெட் சதுக்க நிகழ்வு என்பது முதலாளித்துவ அரசின் அடக்குமுறை தன்மையை உலகுக்கு பறைசாற்றிய தருணம் மட்டுமல்ல, பாட்டாளி வர்க்க தியாகத்தின் உன்னதத்தை குறிக்கும் ஒரு முக்கிய வரலாற்று திருப்பு முனையும் ஆகும். இந்திய நாட்டை பொறுத்தவரை கடந்த 15 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி, மதவெறியால் நாட்டை பிளவுபடுத்தி, வாக்கு எந்திரம் முதல் தேர்தல் ஆணையம் வரை முறைகேடாக பயன்படுத்தி, நடைமுறையில் ஜனநாயகத்தின் பெயரால் சர்வாதிகாரத்தை செயலாக்கம் செய்து வருகிறது பிஜேபி ஒன்றிய அரசு. பிஜேபி ஒன்றிய அரசு RSS என்ற மதவெறி அமைப்பின் அரசியல் பிரிவுதான் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகளுக்கான சட்டங்களை ஒன்றிய அரசு காலில் போட்டு மிதிக்கிறது. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களை பாழுங்கிணற்றில் தள்ளும் திட்டங்களை செயலாக்குகிறது. அனைத்திற்கும் மேலாக நீதித்துறை உட்பட அனைத்து அரசியல் சட்டத்தின் தனி உரிமை பெற்ற நிறுவனங்களையும் ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தி எதிர்குரல்களை நெரிக்கும் புதிய வகை பாசிச அரசாகவும், கூட்டு களவாணி முதலாளித்துவ அரசாகவும், குறிப்பிட்ட குழு முதலாளிகளின் அரசாகவும் திகழ்கிறது. கல்வி, வேலை, மருத்துவம் யாவும் பெரும்பான்மை ஏழை மக்களுக்கு மறுக்கப்படும் சதி வலைகளை பின்னுகிறது. கசைக்கு பிழியும் வரிகள், விலைவாசி உயர்வு, நிரந்தர தனியார் அரசு வேலைகளை ஒழித்து அத்துக்குழி முறை ஊதியம், தற்காலிக ஒப்பந்த வேலை மற்றும் அரசு பொதுத்துறைகளை தனியாருக்கு விற்பது என நாட்டு மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறது. கூட்டாட்சி முறையிலோ மக்களின் நலன்களிலோ சிறிதும் அக்கறையற்ற முதன்மை அரசாக பிஜேபி ஒன்றிய அரசு உள்ளது. உரிமைக்கான அனைத்து குரல்களையும் ஒடுக்க முற்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு சக்தியை கொண்டு எதிர்க்கவும், மக்களையும் இதற்கு எதிராக அணிதிரட்டவும் உறுதி ஏற்பதே இன்று தொழிலாளர் தினத்தின் அறைகூவல். இவ்வளவுக்கிடையிலும் இந்திய நாட்டை உலக நாடுகளின் மதிப்புக்குரியதாக வைத்திருந்த கூட்டுச்சேரா வெளியுறவு கொள்கையை கைவிட்டு அமெரிக்கா மற்றும் யூத வெறி கொண்ட இன அழிப்பு இஸ்ரேலை சார்ந்து நின்று தனியே தள்ளி வைக்கப்பட்ட நாடாக இந்தியா இருப்பதற்கு பிஜேபி ஒன்றிய அரசே காரணம். அண்டை நாடுகளுடன் பகை வளர்த்து உள்நாட்டை சீரழிக்கும் பிஜேபிக்கு மாற்றை எந்த முதலாளித்துவ கட்சியாலும் கொள்கையற்ற தனிநபர் கோமாளிகளாலும் தர இயலாது. ஆனால் கணிசமான சுரண்டப்படும் மக்கள் இன்று அரசியல் புரிதலின்றி, அரசியலற்று இருப்பதையும் கணக்கில் கொண்டு இந்த மாற்றை கொண்டு வர பரந்துபட்ட இடதுசாரி
அரசியல் அமைப்புகளின் ஒற்றுமையால் மட்டுமே முடியும். தொழிலாளர்களும் மக்களும் வாழ்க்கையையும் நாட்டையும் காக்க அணிதிரள்வது இன்றைய அவசியம். சோஷலிசமே மாற்று, மற்றதெல்லாம் ஏமாற்று. தொழிலாளர்கள் மற்றும் மக்களுக்காக மடிந்த மேதின தியாகிகள் அதோ சர்வதேசிய கீதத்தை பாடி வருகிறார்கள். உங்களுக்கு கேட்கிறதா? பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதரே, பாரில் கடையரே எழுக வீறு கொண்டு தோழரே, கொட்டு முரசு கண்டனம் முழக்கமெங்கும் குமுறிட, கொதித்தெழு புது உலக வாழ்வதில் திளைத்திட, கொதித்தெழு புது உலக வாழ்வதில் திளைத்திட.